ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. விடுதலை பெற்று இயேசு கிறிஸ்துவினால் விடுதலை அடைந்த நல்ல வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. சுவிசேஷத்தில் வாசிக்க கேட்கலாம். யோவான் 8:36. ஆமென். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆமென். மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். குமாரன் இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் என்ன செய்வீர்கள்? விடுதலையாவீர்கள். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவில் ஜனாதிபதியாக இருந்தார். விடுதலைக்காக பாடுபட்டார். குறிப்பாக அதுவரையிலும் அடிமைகளை சந்தையில் விலைக்கு விற்றார்கள். ஆபிரகாம் லிங்கன் போகும்போது ஒரு உதவியை விலை பேசி கொண்டிருக்கிறார்கள். இவர் நின்று அதிக விலை கேட்டுக்கொண்டே இருந்தார். ஏலம் எடுத்தவர்கள் தோத்து விட்டார்கள். கடைசியாக விலையேறப்பட்ட ஒரு பணத்தை கொடுத்து அந்த மகளை விலைக்கு வாங்கினார். வாங்கி சொன்னார், மகளே நீ விடுதலையானாய் என்று. அவள் நினைத்தாள் இவரனை விலைக்கு வாங்கி தன்னுடைய வீட்டுக்கு அடிமையாய் கொண்டு போகிறார் என்று அவள் எண்ணினாள். இல்லை, நான் கிரயம் செலுத்தினது நீ விடுதலையாகி வாழ்வதற்கு. விடுதலையா அப்படின்னா என்ன? நீ இஷ்டப்படி வாழலாம், இஷ்டப்படி எங்கேயும் போய் தங்கலாம், இஷ்டப்படி எங்கேயும் போகலாம். உனக்கு நான் பத்திரம் தருகிறேன், நீ கிரயம் செலுத்தியிருக்கிறேன், நீ விடுதலையாய் வாழ்வதற்கு தான் விலைக்கு வாங்கினேன் என்றாள். அவள் சொன்ன, அப்படியானால் நான் விடுதலையாகிவிட்டேன், உங்களுக்காக மாத்திரம் சேவை செய்கிறேன் என்று அவள் சொன்னார். யோசிச்சு பாருங்க, இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தது, ரத்தம் சிந்தினது, அடக்கப்பட்டதெல்லாம் எதற்காக தெரியுமா? நம்மை விடுதலையாக்க. நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருப்பது தெய்வ சித்தம் அல்ல, சாபத்துக்கு அடிமையாக இருப்பது தெய்வ சித்தம் அல்ல, வியாதிக்கு அடிமையாக இருப்பது தெய்வ சித்தம் அல்ல, வறுமைக்கு அடிமையாக இருப்பது தெய்வ சித்தம் அல்ல. நீங்கள் விடுதலையோடு வாழ இயேசு விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள், இயேசுவை நம்புங்கள், இயேசுவை விசுவாசிங்கள், இயேசுவை அறிக்கையிடுங்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டுடைய கிருபை உங்களை தாங்கட்டும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த விடுதலையாக்குகிற கர்த்தரப்பா, இந்த விடுதலை பண்ணுகிற இயேசுவை சார்ந்து வாழ உதவி செய்யும். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Have a nice day.